இந்த முகத்தை மறைக்கிறது தேவையில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கல என்பதற்கு குர்ஆன்ல உள்ள ஒரு வசனமும் நமக்கு ஆதாரமா இருக்கிறது. என்ன வசனம் என்று கேட்டால் 24வது அத்தியாயத்தில் 61வது வசனம். அதில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டால், லைஸ அலல் அமா ஹரஜுன், குருடர்கள் மீது குற்றமில்லை. ஒலா அலல் ஆரஜி ஹரஜுன், ஊனமானவர்கள் கால் ஊனமானவர்கள் மீதும் குற்றமில்லை. ஒலா அலல் மரீலி ஹரஜுன், நோயாளிகள் மீதும் குற்றமில்லை. ஒலா அல அன்புசிக்கும், உங்கள் மீதும் குற்றமில்லை. என்ன குற்றமில்லை? அன் தஅகுலு மின் புயூத்தி ஆபாயிக்கும், உங்களுடைய தகப்பன்மார்களுடைய வீடுகளில் போய் நீங்கள் சாப்பிடுவது. அவ் புயூத்தி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாயார்களுடைய வீடுகளில் போய் சாப்பிடுறது. அவ் புயூத்தி இஹ்வானிக்கும், உங்கள் சகோதரர்களுடைய வீடுகளில் சாப்பிடுவது. அவ் புயூத்தி அகவாத்திக்கும், உங்கள் சகோதரிகளின் வீடுகளில் போய் சாப்பிடுவது. அவ் புயூத்தி அமாமிக்கும், உங்களுடைய சித்தப்பா பெரியப்பாமார்கள் இருக்காங்கல்ல, தகப்பனோடு பிறந்தவர்கள், அவங்க வீடுகளில் போய் சாப்பிடுவது குற்றமில்லை. அவ் புயூத்தி ஹாலாத்திக்கும், உங்களுடைய தாயோடு பிறந்த சின்னம்மா பெரியம்மாக்கள் இருக்காங்களே, அவங்க வீடுகளில் போய் சாப்பிடுவது குற்றமில்லை. அவமா மலத்தும் மபாத்திகவு, எந்த வீட்டினுடைய சாவிகளை உங்கள் கைவசத்தில் வைத்திருக்கிறீர்களோ அங்க போய் சாப்பிடுவதும் குற்றமில்லை. அவ் சதீக்கிக்கும், உங்களுடைய நண்பர்களுடைய வீடுகளில் போய் சாப்பிடுவதும் குற்றமில்லை. லைஸ அலைக்கும் ஜுனாஹுன், உங்கள் மீது குற்றம் கிடையாது. அன் தஅகுலு ஜமீஅன் அவ் அஷ்தாத்தன், நீங்க எல்லாருமா சேர்ந்து சாப்பிடுவதும் குற்றம் கிடையாது, தனித்தனியா சாப்பிடுவதும் குற்றம் கிடையாது. சாப்பாட்டு மேட்டர் தான் சொல்லுது இந்த குர்ஆன் வசனம். 24வது அத்தியாயத்தில் உள்ள 61வது வசனம் சாப்பிடுவதை பற்றி சொல்கிறது. என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பல ஆட்களை உதாரணமா நம்முடைய சித்தப்பா பெரியப்பா இருக்காரு, அல்ல சின்னம்மா பெரியம்மா இருக்கிறாங்க. சின்னம்மா பெரியம்மா வீட்டில் போய் சாப்பிட போறோம். சின்னம்மா பெரியம்மா வீட்டில் அவங்க பிள்ளைகள் இருப்பாங்கல்ல, சித்தப்பா பெரியப்பா வீட்டில் வந்து அவங்க பிள்ளை பொம்பளை பிள்ளை இருக்குமா இல்லையா, நான் சாப்பிட போறேன், எங்க சின்னம்மா வீட்டில் போய் சாப்பிட போறேன். அப்ப அவர் வீட்டில் அவருடைய பொண்ணுகள்லாம் இருக்கத்தான் செய்யும். என் சித்தப்பா வீட்டுக்கு சின்னம்மா வீட்டுக்கு போற அங்க பொண்ணுகள்லாம் இருக்கும், அங்க போய் சாப்பிடலான்னு எல்லாம் சொல்றான். அது எப்படி சாப்பிடலாங்கிறான்? சேர்ந்தும் சாப்பிடலாம், தனியாவும் சாப்பிடலாம். அப்ப முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு வீட்டில் போய் இந்த அல்ல அந்த பட்டியல் போட்டிருக்கான்ல, அந்த வீடுகளில் போய் நம்ம சாப்பிடும் பொழுது தனித்தனியா ஒருத்தர உட்காந்து கூட சாப்பிடுங்க, ஒன்னா ரவுண்டா உட்காந்து கூட என்ன செய்யுங்க, ஒரு டேபிள போட்டோ ரவுண்டா ஒரு பெரிய பாத்திரத்திலே சாப்பிடுங்க, அது குற்றம் இல்லை. அப்படின்னு சொன்னோம்னு சொன்னா, இந்த சபையில் உட்காரும் பொழுது அதுல வந்து மகரம் சாப்பிடுறதால மூஞ்சி தெரியணுமா இல்லையா? சாப்பிடுறா எப்படி சாப்பிடுறதுன்னா, அது மேல மூஞ்சி துணியில ஒரு ஓட்டை போட்டு சாப்பிடுறதா? சாப்பிடுறது என்று சொன்னாலேயே அது வாய்க்கு உணவை எடுக்கணும், வாய்க்கு போகணும். அது அப்படி சாப்பிடும் போது முகத்தை ஏத்தாப்புல ஆம்பளை பார்ப்பாரு, ஆம்பளை சாப்பிட பொம்பளை பார்ப்பாங்க, பொம்பளை சாப்பிட ஆம்பளை பார்ப்பாங்க. இது குற்றம் இல்லைங்கிறனால அந்த குழு ஜமியான வஸ்தாத்தன், நீங்கள் கூட்டமா சேர்ந்து சாப்பிட்டாலும் குற்றம் இல்லை, நீங்கள் பிரிந்து சாப்பிட்டாலும் குற்றம் இல்லைங்கிறான. அட நண்பர்கள் வீடே எல்லாம் சொல்றான், நண்பர்கள் வீட்டுக்கு நம்ம போறோம், அந்த நண்பர்கள் வீட்டில் அந்த குடும்பத்தாரெல்லாம் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சாப்பாடு வச்சா நிறைய சாப்பாடு வேஸ்டா போகும். அனைவருமா செஞ்சால் டைம் சேவ் ஆகும், அப்படி மிச்சமாகும் நினைக்கலாம். அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள்லாம் உட்கார்ந்துருக்கும், நம்மளே உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அப்ப நம்ம உட்காந்து சாப்பிடலாம்னு எல்லாம் சொல்றோம். ஒரு நண்பர்கள் வீட்டுக்கு போகும்போது ஆம்பளைக்கு மட்டும் தனியா கொடுத்துட்டு பொம்பளை தனியா நின்றுட்டு அப்புறம் சாப்பிடுறதுங்கிற மாதிரி இல்லாம மிச்சத்தை சாப்பிடுறது மாதிரி இதுல பெண்களுக்கு அதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நீங்க ஒரு நண்பர் வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்களோட சேர்ந்து நீங்க சாப்பிடுங்க, அந்த வீட்டாரோடு சேர்ந்து சாப்பிடுங்கிறான். அப்ப அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய நேரத்தில் வந்து அவங்களுடைய பெண்கள் எல்லாம் சாப்பிடும்போது தெரியத்தானே செய்யும், இது குற்றம் இல்லைங்கிறானல்ல. நீங்க முகத்தை மூடிக்கொண்டுதான் இருக்கணும் மார்க்க சட்டமா இருந்தால் உங்க நண்பர் வீட்டில் போய் இப்படி செய்யுங்க நல்லா சொல்லுவானா? அல்லது உங்க சின்னம்மா பெரியம்மா வீட்டில் போய்கிட்டு அவங்களோட சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவானா? அப்ப இது ஒரு மேட்டரே இல்ல. இது தப்பா விளங்கிட்டு என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்குரிய ஹிஜாபு சட்டத்தை கொண்டு வந்து ஹிஜாபு சட்டத்துக்கு உள்ள வராத அனைவர் மீது என்ன செய்யறாங்க, அவங்க திணிக்க பாக்குறாங்க.